மேஷம்ல பிறந்தாலே இந்த குணத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற என்ன குணம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். எப்போவுமே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பவர் முதல்ல. அதே மாதிரி குடும்பத்துக்காக எதை வேணால் தியாகம் பண்ணக்கூடியவர்கள். அதுவும் பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்காக கூட பிறந்தவங்களுக்காக நிறைய விஷயங்களை தியாகம் செய்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர். பண வரவுகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மெயினாக குருவுடைய கிரகநிலை தான் வச்சு பார்க்க போகிறோம். ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் குரு 2026 மேஷராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக குறைய போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் குரு மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசிக்கு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது முதல்ல, சரிங்களா? அதேமாரி கடன் வாங்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதிக வட்டிக்கு போய் வாங்கக்கூடாது. கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கு திருமண யோகத்தை கொடுக்குது எல்லாத்துக்குமே தில்லை காளியை வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு 2026 அவங்களுக்கு. மேஷ ராசி என்பவர்களுக்கு ஹெல்த்து தான் அதிகமாக பார்த்துக்கணும். அதுவும் 40 வயசை தாண்டினவங்களுக்கு எல்லாருக்குமே பக்தி ப்ளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் ஜோதிடர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம புத்தாண்டு வந்தாச்சு. எல்லாருக்குமே இந்த நியூ இயருக்கு அப்புறம் லைஃப் இப்படி இருக்க போகுது, இந்த 2026 என்னெல்லாம் நமக்கு கிடைக்க போகுது, எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகவே இருக்குங்க சார். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம மேஷம் ராசிக்கு இந்த வீடியோவில் பேசலாங்க சார். மேஷம் ராசி பொதுவாக அவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் இல்லைங்க சார். மேஷம்ல பிறந்தாலே இந்த குணத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற என்ன குணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்க சார். மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பவர் முதல்ல. அதே மாதிரி வேகமாக ஒரு விஷயத்தை செய்யணும், சாதிக்கணும், வாழ்க்கையில் பெரிய லெவலில் வாழ்க்கையை வாழணும், ஒரு உயர் அந்தஸ்தில் உயர் பொறுப்பில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். அதே மாதிரி குடும்பத்துக்காக எதை வேணால் தியாகம் பண்ணக்கூடியவர்கள். அதுவும் பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்காக கூட பிறந்தவங்களுக்காக நிறைய விஷயங்களை தியாகம் செய்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா மனைவிக்காக, கணவருக்காக, குழந்தைக்காக எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு வாழ்க்கையில் அவங்களுக்காக தான் வாழ்க்கையை வாழறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மேஷ ராசி என்பவர். இப்போ இந்த 2026 அப்படிங்கிறது மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்க போகுதுங்க சார்? மேஷ ராசி என்பவர்களுக்கு 2026 ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடு ரிசல்ட்டாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் நம்ம இந்த வருட பலனாக பார்க்க போகிறோம். சனி பகவானுடைய கிரகநிலை, குருவுடைய கிரகநிலை, ராகு கேதுவுடைய கிரகநிலை. இதில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் குரு மே மாதம் வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் கடக ராசிக்கு அதாவது 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் இருக்க போது, 5ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்க போகிறார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகநிலை என்ன பண்ணும் அப்படின்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதங்கள் இவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் முயற்சி பண்ணால் உடனே எனக்கு எல்லாம் நடந்துருமா, எனக்கு பணம் வந்துடுமா, எனக்கு கல்யாணம் ஆகிடுமா, வேலை கிடச்சிருமா, பிஸ்னஸ் டெவலப் ஆகிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 7 சனியோடைய காலகட்டத்தில் இருக்காங்க. அதனால் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உடனே எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தப்பான விஷயம். அதை யோசிக்காமல் முதல்ல நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது குழந்தையாக இருக்கலாம், இடம் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து சம்மந்தமான பிரச்சனையாக எந்த விஷயமா இருந்தாலும் சரி முயற்சிகள் பண்ணணும். எல்லாமே இவங்களுக்கு கைகூடுறதுக்கான நேரம் வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் இருக்க போகுது. மேஷராசி நேயர்களுக்குங்க சார், இந்த 2026 பணம் வரவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாருக்குமே சம்பாத்தியம் இருந்தாலுமே அது லாபமாக அவங்க கைக்கு கிடைக்கணும். ஏன்னா சம்பளமாகட்டும், ப்ராஃபிட் ஆகட்டும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதா அவங்களுடையது. ஸோ இந்த வருடம் அவங்களுக்கு அது எந்த அளவு அதிகரிக்க போகுது, அதுக்கான டைம் எப்போ இருக்க போகுது? மேஷராசி என்பவர்களுக்கு 2026 பண வரவுகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மெயினாக குருவுடைய கிரகநிலை தான் வச்சு பார்க்க போகிறோம். குரு பகவான் தான் பார்த்திங்கன்னா தனக்காரகன்னு சொல்லுவோம். அப்போ அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க போகிறாரு ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம். அப்போ என்ன ஆகும்னா நிறைய முயற்சிகள் பண்ணுற மாதிரி இருக்கும், பண வருவாய் கம்மியாக இருக்கும். ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் குரு கடக ராசியில் போய் உச்சமாறார். உச்சமாகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா குரு உச்ச பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஜூன் மாதத்துலேருந்து வருஷ கடைசி வரைக்கும் இருக்க போகுது. அந்த காலகட்டத்தில் தான் பொருளாதார வளர்ச்சி பெரிய லெவலில் இருக்கும். பணம் இவங்க இன்வெஸ்ட் பண்ண இடத்துலேருந்து பெரிய லெவலில் வருமானம் வரும்.
சம்பள உயர்வு கிடைக்கும், தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் ஏற்படும். எல்லா விதமான பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஜூனுக்கு மேலே தான் இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த 2026 பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்க போகுதுங்க சார்? மேஷ ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்காது, எந்த டவுட்டுமே கிடையாது. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க முதல் மாதிரி பிஸ்னஸ் இல்லை. இப்போ எனக்கு வந்து முதல்லலாம் காம்படிஷன் இல்லாமல் இருந்தது, இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்குது, என்னுடைய கடன் அளவு அதிகமாகிடுச்சு. முதல் மாதிரிலாம் வந்து நான் போனோன்னே ஒரு ஆர்டரை எடுத்துருவேன், இப்போ என்னால் எடுக்க முடியல. ரெண்டாவது நிறைய சப்ளை பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு அவரோட ஆர்டருடைய வேல்யூ கம்மியாயிடுச்சு அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இவங்க ஒரு விஷயம் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நம்மளால் இதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் நிறைய மேஷராசி என்பவர்கள் ஆகிட்டாங்க. அதுதான் மெயினான காரணம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜென்ம சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் வரப்போகுது. அதனால் அவங்களுக்கு என்னென்னா நிறைய நெகட்டிவிட்டி, சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி கிடைக்கலன்னும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இதுக்கப்புறம் நம்மளால் செய்ய முடியாது போல இருக்குது, நமக்கு நேரம் சரியில்லை போல இருக்குது, ஏற்கனவே 7 சனின்னு சொல்கிறாங்க, இப்போ நம்மளால் செய்ய முடியாதுன்னு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காங்க. இந்த 7 சனி காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா, பண வருவாய் வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அதிகப்படியான முயற்சிகள் பண்ணணும். ஒரு வாட்டி அட்டன் பண்ண விஷயம் ஒரே வாட்டி ரிசல்ட் கிடைச்சிருமானா கிடைக்காது. பல தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு அது ரிசல்ட்டாக மாறும். ஒன்று. ரெண்டாவது, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். நிறைய மேஷராசி என்பது என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எங்கேயாவது கடனை வாங்கியாவது நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணிடணும், கடனை வாங்கியாவது நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணிடணும், கடனை வாங்கியாவது நம்ம வந்து தொழிலில் மென்மேலும் கொண்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா, கடன் வாங்கும்போது எந்த கால அளவில் நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நிலை வந்து இவங்களுக்கு என்னென்னா, இவங்க ஏற்கனவே வேகமாக எல்லாம் செயல்பட்டு வந்தவங்க இவங்க. அதனால் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதம் வாங்கினா நம்ம ஒரு 6 மாதத்தில் அந்த கடனை திருப்பி அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் 2026 நடக்காது. இவங்களுக்கு 2026 மே மாதத்துக்கு அப்புறம் தான் நிறைய பண வரவுகள் வரும். அப்போ தான் இவங்களுடைய தொழிலில் முன்னேற்ற பாதை கொண்டு போக முடியும். அது வரைக்கும் இவங்க கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆள் போடுறாங்கன்னா கூட தேவைக்கு போடணும், இல்லைன்னா தேவையில்லாமல் போட்டாங்கன்னா அது ஒரு எக்ஸ்பென்ஸாக மாறிடும், அவங்களுக்கு ஒர்க்குக்கும் கொடுக்க முடியாது, அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடனாக மாறிடும். அதுமாதிரி ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, தேவைக்கு பண்ணிக்கலாம், தேவையில்லாமல் நான் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன்னு பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் வரும். இது மாதிரி ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, புதுசாக வேலை பார்க்குறவங்க நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு இறங்குறது, எனக்கு வந்து பேங்க்கில் கோடிக்கணக்கில் பணம் லோன் தராங்க, நான் இதை இப்போ யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு நெகட்டிவாக முடியும். ஆனால் சேஃபாக பண்ணாங்க அப்படின்னா 2026 பொருளாதார வளர்ச்சி இருக்குது, அது மே மாதத்துக்கு மேலே இருக்குதுன்னு நினச்சிட்டு பண்ணாங்கன்னா சேஃபாக இருப்பாங்க. மேஷராசினியர்கள் இந்த 2026 ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலையில் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது, முன்னேற்றங்களாக இருக்க போகுது, இல்லை வேலை மாற்றம் பண்ணலாம் அப்படின்னா அது பண்ணலாமா, எந்த காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பர்கள் அப்படின்னா 2026 வேலை வாய்ப்பு சம்மந்தமான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டமாக தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்க தான் செய்யும். வேலையில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத தவறான விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கும், மற்றவங்களுக்கும் நடக்காது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அலிகேஷன்ஸ் வரலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம், இல்லை இவங்க பேரில் ஏதாவது தவறுகள் நடக்கலாம், இல்லை இவங்க மேலே யாராவது பழி சுமத்துற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இவங்க அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. நான் அதை செய்கிறேன், நான் 2 பேர் வேலையும் சேர்த்து செய்வேன், நான் என்னால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது அதிகமாக எக்ஸஸாக இவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். ஒன்று. ரெண்டாவது, வேலை மாறலாமா அப்படின்னா மாறலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் மாறும்போது என்னென்னா, எனக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு 50,000 சேலரி வாங்குகிறேன், எனக்கு திடீர்னு ஒரு 1 lakh சேலரிக்கு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, இல்லை என்னுடைய பழைய ஓனரே இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, அந்த மாதிரி கூப்பிட்றாங்கன்னு நினச்சி ஆசைப்பட்டு போனாங்க அப்படின்னா அங்கே நெருக்கடியான சூழ்நிலை வரும், இருக்கிற வேலையும் விட்டுட்டு போகிற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க, வேறு வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது. அதே போல் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது சார், வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்னென்னா இவங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது, இவங்க எதிர்பார்த்த பொசிஷன் கிடைக்காது. அதனாலே நிறைய மேஷராசி என்பது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே இடத்துல சில பேர் இருக்காங்க, சில பேர் வேலை போனதுக்கப்புறம் கூட நான் அந்த சம்பளம் கிடைச்சா தான் நான் வேலைக்கு போகணும்னு உட்காந்துட்ருக்காங்க. அங்கே தான் இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இவங்க என்ன பண்ணணும்னா, கிடைக்கிற வேலையை கிடைக்கிற பொசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா 2026 கடைசியில் இவங்களுக்கு நல்ல பொசிஷன் கிடைக்கும், நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். ஏன்னா பயங்கரமான உழைப்பாளிகள்,
நல்லா எல்லாமே செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள் இந்த மேஷராசி. அதனால் என்னென்னா அது கொஞ்சம் டைம் ஆகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன், கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். மேஷராசி நேயர்கள் இந்த 2026ல் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது ஒரு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இல்லை சில நபர்கள்கிட்ட கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் 2020 அவங்களுக்கு பிரச்சனை தரும் அப்படின்னா அது இதுங்க சார். 2026ல் மேஷராசி என்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக அவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது முதல்ல, சரிங்களா? அதேமாதிரி கடன் வாங்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிக வட்டிக்கு போய் வாங்கக்கூடாது. நிறைய பேருக்கு என்ன ஆகுனா, சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உடனே வர மாதிரி அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே சரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது, சரி இங்கே ஒரு இடத்துல கடன் வாங்கி நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அது லேட்டாகும், அதனால் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதில் கவனமாக இருக்கணும். அதே போல் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி யார்கிட்டயே கையெழுத்து போடுறது, இந்த பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாமீன் போட்டு சில பேருக்கு பணம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே போல் இவங்க நம்மளுக்கு எல்லாமே உடனே கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரச்சனையை கொடுத்துரும். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடு வாங்குறாங்க வச்சுக்கோங்களேன். வீடு வந்து நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், நம்ம ஒரு வீடு புக் பண்ணுறோம், எனக்கு வந்து ஒரு 3 மாதத்தில் வீடு நான் குடி போகலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அது நடக்காமல் லேட் ஆகிறதுக்கான சூழ்நிலை உண்டு. அதனால் அந்த மாதிரி வீடு வாங்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எப்போ அந்த வீடு நம்ம போய் உள்ளே போக முடியும்னு பார்த்துட்டு வாங்குறது நல்லது. இல்லைனா என்ன ஆகுன்னா, முதலே லோன் ஸ்டார்ட் ஆகிடும், வீடு கிடைக்கிறது 1 வருஷம் கழிச்சு கிடைக்கலாம், அப்போ பிரச்சனைகள் வரும். அதுமாதிரி ஒரு வீடு கட்டுறாங்க வச்சுக்கோங்களேன், வீடு கட்டும்போது நெசசரியான ஃபண்ட்ஸ் இருக்கா முதல்ல நம்மக்கிட்ட, அதுமாதிரி வீடு கட்டக்கூடிய ஆள் கரெக்டான ப்ராப்பரான ஆளா அப்படின்னு பார்த்து பண்ணணும். இல்லை எனக்கு வந்து அவங்க பணம் தரேன்னாங்க, எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க, எங்கள் அண்ணன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதில் பாதிப்புகள் வரும். அதில் என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த பணம் தராங்கன்னா முதல்ல வாங்கி கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வீட்டு வேலையை ஆரம்பித்தாங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதே போல் முக்கியமாக மேஷராசி என்பவர்கள் காதல் செய்யக்கூடியவர்கள் 2026 நிறைய தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மன ரீதியான பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலை உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுமாரி காதல் பண்ணிவிட்டு வீட்டில் போய் சொல்லி மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அதில் சில குழப்பங்கள் ஏற்படும், சில தாமதங்கள் ஏற்படும், அதில் சில சண்டை சச்சரவுலாம் வரும். அதில் ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டாங்கன்னா பிரச்சனைகள் வராது. மேஷராசியில் இந்த 2026ல் வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் யோகம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? 2026ல் மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்மந்தமான கேள்வியை பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, 7 சனியில் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. 7 சனி காலகட்டம் தான் கல்யாணம் ஆகும். காரணம் கேட்டிங்கன்னா, அந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கர்மக்காரகன். அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கர்மாக்களுக்கான காரகர் சனி பகவான் தான். அப்போ அந்த 7 சனி காலகட்டத்தில் தான் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன நடக்குது அப்படின்னா, 7 சனியில் கல்யாணம் நடக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த நேரத்தில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதகம் கொடுக்கும்போதே இப்போ எங்கிட்டே சில ஜாதகம் வரும், சாமி என் பையனுக்கு செவ்வாய் தோஷம், இந்த பொண்ணுக்கு இல்லை பண்ணலாமா, வேறு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்கள், நான் சொல்லிட்டு பண்ணலாம். ஏன்னா பொண்ணு வீட்டில் நல்ல ஃபேமிலி, நல்ல வசதியாக இருக்காங்க, பையன் வீட்டில் நல்ல ஃபேமிலி, தெரிஞ்சவங்க, எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், 4 ரெஃபரன்ஸில் வருது அப்படின்னு சொல்லி ஏதாவது தப்பான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக ஜாதகம் பார்த்து, அதேமாதிரி வரன் பார்க்கும்போது 2 பேரும், ஆணாக இருந்தாலும் சரி பெண் வீட்டாராக இருந்தாலும் சரி, 2 பேரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதே போல் மேஷ ராசி என்பர்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே மேரேஜ் செய்கிறதுக்கான வேலையை பார்க்கணும், லேட் பண்ணக்கூடாது. நிறைய மேஷராசி என்பர்களுக்கு என்ன நடக்கும்னா, அந்த 7 சனி காலகட்டங்களில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். கல்யாணம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து வைக்கிறேன், 3 மாதம் கழித்து வைக்கிறேன், மண்டபம் கிடைக்காது. இப்போ இருக்கிற நிலைமையில் மண்டபம் இல்லாமல் இருக்குது. அப்போ நான் மண்டபம் நல்லா பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறேன் என் பொண்ணுக்கு, அது தப்பு கிடையாது. ஆனால் என்ன ஆகும், நடுவில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்படும். அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன விபத்து ஏற்படலாம், இல்லை ஏதாவது ஒரு பெண்ணுக்கு பிடிக்காமல் போகலாம், பையனுக்கு பிடிக்காமல் போகலாம், யார் மேலேயாவது ஏதாவது ஒரு தவறுகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வருஷம் நீங்கள் மேரேஜ் பார்க்குறீங்கன்னா முதல்ல ஜாதகம் பார்க்கணும், அதுக்கப்புறம் 2 வீட்டாரும் பார்த்து சேர்ந்து கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணணும். மேரேஜ் டிலே பண்ணாமல் முதல்ல மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் செய்து கொள்வது சிறப்பு. 2026ல் மேஷ ராசிக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குங்க சார்? 2026ல் மேஷராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக குறைய போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் குரு மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
கடக ராசிக்கு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையை கொடுக்கக்கூடிய காரகர். அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்ற குரு 12ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அந்த 12ஆம் வீட்டை பார்க்கும்போது என்னென்னா, மருத்துவம் சார்ந்த முறையில் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இயற்கையாக விட செயற்கையாக இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, நிறைய ஒரு மேஷராசி என்பதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஒரு 3 வருஷமாக சில பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே மருத்துவம் பார்த்துமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது 2026 ஜூனுக்கு அப்புறம் மருத்துவம் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இயற்கையாகவும் ட்ரை பண்ணுறவங்க ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் 2026 மேஷராசி என்பது கிடைச்சே தீரும். மேஷராசி நேயர்கள், இந்த 2026 ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை இருக்கிற பிரச்சனை குறையுமாங்க சார்? மேஷராசி என்பதற்கு ஹெல்த்து தான் அதிகமாக பார்த்துக்கணும். இந்த 7 சனியில் என்ன ஆகும்னா, மேஷராசிக்காரங்களுக்கு அதுவும் 40 வயசை தாண்டினவங்களுக்கு எல்லாருக்குமே மூட்டு வலி பிரச்சனைகள் வரும். எப்போவுமே மேஷராசிக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்குது, இல்லாமல் இல்லை. அது 7 சனி காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும். அதில் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த 4ஆம் இடத்துல குரு வராரு. அது பார்த்திங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி மிக்ஸ்டு ரிசல்ட்டாக இருக்குன்னு சொன்னோம் ஆரம்பத்திலேயே. 2026 மேஷராசி என்ன ஆகும்னா, உடல்நிலைகள் பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். முக்கியமாக பிபி சம்பந்தமான விஷயங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அதில் கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் வரும், அதற்கான மருத்துவம் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது, நல்லா ஆகிடுவாங்க. பட் ஆனால் அதை வருமுன் காப்போம்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, இவங்க ரெகுலராக இப்போத்துலேருந்து 2026 ஜனவரி மாதத்துலேருந்து சில டெஸ்ட்டு ரெகுலராக எடுத்துக்கிறாங்க. அதுவும் அபோவ் 40க்கு மேலே இருக்காங்க, 45க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா ரெகுலராக டெஸ்ட் எடுத்துக்கிறது. ஏற்கனவே இந்த எயில்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா அவங்க அதிகமான கவனம் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிறைய பேருக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், மேஷராசி என்பது என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் இன்சூரன்ஸே இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப உடல் பலம் கொண்டவர். எனக்கு என்ன ஆகிருப்போது, நான் பயங்கர ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே வராது, நான் டெய்லி வாக்கிங் போகிறேன், டெய்லி ஜிம்முக்கு போகிறேன், ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறேன்னு நினைக்கக்கூடிய ஒரு மேஷராசி என்பவர். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஹெல்த் கான்ஷியஸே இருக்காது. அதுமாதிரி இந்த இன்சூரன்ஸ் ஒன்று போடணுன்ற யோசனையே வராது. அவங்க எல்லாமே இந்த இன்சூரன்ஸை ரினியூ பண்ணி வச்சுக்கிறது, கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த 2026 கடன் பிரச்சனை எந்த அளவு குறையும் சார்? மேஷராசி என்பவர்களுக்கு 2026 கடன் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, மேஜராக இவங்க கடன் அதிகப்படுத்திக்காமல் இருந்தாங்கன்னா நல்லது முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 7 சனி நடக்குது, ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வராரு. இவங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா, நான் கடன் இப்போ என்ன இருக்குது, இப்போ 1 லட்ச ரூபா கடன் இருக்குது வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து அதிகப்படுத்த மாட்டேன் அப்படி இருந்துட்டாங்கனாவே இவங்களுக்கு 100% சக்ஸஸ், 100 மார்க் கொடுக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதிகப்படுத்திக்காமல் போகிறது தான் ரொம்ப முக்கியமான வேண்டியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில். என்ன ஆகிடும்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, சில இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை செய்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு வீடு ரொம்ப கம்மி ரேட்டில் வருது, வாங்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க. கடைசியில் என்ன ஆகணும், அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு இடத்துல இருக்காது, டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அங்கே போய் மாட்டிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு லோன் வாங்குறேன்னு வச்சுங்க, கடனோட அளவு அதிகமாகும். அதுமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இப்போ இந்த ஒரு 5 லட்ச ரூபா பணம் போட்டால் எனக்கு ஒரு மாதத்தில் ஒரு 3 மாதத்தில் எனக்கு 1,50,000 கிடைக்கும், எனக்கு ப்ராஃபிட் வரும், நான் இந்த கடனை கொடுத்துடலாம் அப்படின்ற சில பேர் யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசித்து பண்ணாங்கன்னா கடன் அளவு அதிகமாகும். அதே போல் நிறைய மேஷராசி மீது ஏற்கனவே கடன் இருக்குது, திடீர்னு யாராவது சொல்லுவாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் என்னங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் பாருங்கள், நான் சொன்ன ஆட்கள்லாம் டெய்லி சம்பாதிச்சிட்ருக்காங்க, 5,000 சம்பாதிக்கிறாங்க, 10,000 சம்பாதிக்கிறாங்க, நம்ம அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சில பேர் யாராவது சொல்லுவாங்க. பிட்காயினில் போடுங்க, அது கொஞ்சம் டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐடியாஸை நம்பாமல் இருந்தாங்கனாவே இவங்களுடைய கடனுடைய அளவு ஏறாது. முதல்ல கடனுடைய அளவு ஏறலைனாவே 2026 மேஷராசி என்பவர்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். 2026 மேஷராசிக்கு ஒரு பரிகாரம், பணம் ஈர்ப்பதற்கோ இல்லை பணம் சம்பாதிப்பதற்கு, ஏன்னா எல்லாருக்குமே பணம்ங்கிறது ஒரு கட்டாய தேவையாக இருக்குங்க சார். ஸோ அதை அதிகரிப்பதற்காக ஒரு பரிகாரம் சொல்லலாம்னா என்னவாக இருக்கும் சார்? மேஷராசி என்பவர்களுக்கு பரிகாரம் 2026 அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்டிங்கன்னா, முக்கியமாக இவங்க பண்ண வேண்டியது என்னென்னா, இவங்களுடைய சேஃப்டியை பார்த்துக்கணும். அது சேஃப்டின்னும் போது எல்லாமே வந்துடும். பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல பிஸ்னஸில் லாஸ் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தேவை இருக்குது. பிஸ்னஸில் இருக்கவங்க, வேலையில் இருக்கவங்க வேலை காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படின்னாவே பிரச்சனை கிடையாது முதல்ல. அதுமாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சதுனாவே பெரிய சக்ஸஸ். அதே போல் திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகிடுச்சு இந்த வருஷம் அப்படின்னாவே அது ஒரு பெரிய சக்ஸஸ் தான்.
அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை பேர் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாவே அது ஒரு சக்ஸஸ் தான். இந்த மாதிரி எல்லா விதமான சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னா தில்லையில் இருக்கக்கூடிய காளியை போய் பிரார்த்தனை பண்ணாங்க. அதுவும் முக்கியமாக 7 சனி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு அது எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் குருவும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமாக போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் போய் இவங்க தில்லை காளியை வழிபாடு பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் இவங்க நினச்ச விஷயங்கள், அவங்க எந்த ஏஜ் கேட்டகரி இருக்கட்டும், வயசானவங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன், உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க, திடீர்னு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்குது, அங்கே போய் ஒரு பிரார்த்தனை பண்ணாங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் வருவாங்க. பணம் பிரச்சனை இருக்குது, ஏன்னா இங்கே எங்கேயோ ஒரு பணம் ஏமாந்துட்டாங்க, அந்த பணம் திருப்பி வரணும் அப்படின்னா அந்த பணத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அந்த வழிபாடு பண்ண கிடைக்கும். அதுமாதிரி பொருளாதார வளர்ச்சிக்கு, கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கு, திருமண யோகத்தை கொடுக்குது, எல்லாத்துக்குமே தில்லை காளியை வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு 2026 அவங்களுக்கு இருக்குது. 2026 மேஷ ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறது விலாவரியாக பார்த்தோம் சார். நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம் சார்.